பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 48, இறைவார்த்தை 10. ஆண்டவர் தம் அலுவலை அக்கறையின்றி செய்பவன் சபிக்கப்பட்டவன், குருதி சிந்தாமல் என் வாளை வைத்திருப்பவனும் சபிக்கப்பட்டவனே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக நின்று ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார் என்றார். அது அவருடைய இரக்கமே. எல்லா புகழும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே ஏன் அதிகமாக நோய்வாய்ப்படுகின்றோம்? ஏன் நம்முடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே பிரச்சனைகள் இருக்கின்றன? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதி இல்லை? நோய்க்கு மேல் நோய் வந்து என்னுடைய குடும்பத்தில் எவ்வளவோ கண்ணீரும் கவலையும் வந்து கொண்டு இருக்கின்றது. இதற்கு எல்லாம் காரணம் என்ன என்று பதில் தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்களை நான் பார்த்திருக்கின்றேன். இது ஒவ்வொரு வீடுகளிலும் நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. நோய்வாய்ப்படாத எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் இருந்தது இல்லை, இருக்க போவதும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அழகாக சொல்லி இருக்கின்றார், உன்னுடைய நோய்கள் எல்லாவற்றையும் நான் சுமந்து தீர்த்திருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எல்லா நோய்களுமே சாவில் போய் முடிவது இல்லை. ஆனால் சில நோய்கள் சாவை உண்டு பண்ணும். குறிப்பாக நாம் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் நம்முடைய உடலை அழிக்கின்றது, நம்முடைய ஆத்துமாவையும் கொன்று விடுகின்றது. எனவே இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய நாட்களிலே என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கட்டளையிடக்கூடிய அந்த வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக ஆண்டவருடைய பணியை செய்கிறவர்கள் கூட நோய்வாய்ப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவருடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் கையில் ஏந்துகிறார்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை சுமந்து செல்லுகிறார்கள், அவர்கள் வழியாக ஆண்டவர் அற்புதங்களை செய்கின்றார், நோய்களை குணமாக்குகின்றார். இவ்வளவு பெரிய பெரிய காரியங்களையும் ஆண்டவர் செய்யும் பொழுது ஏன் நோய்வாய்ப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு எண்ணமும் ஒரு கேள்வியும் உங்களுக்குள் வரலாம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளில் கேட்டோமே, ஆண்டவருடைய அலுவலை அக்கறையின்றி செய்பவன் சபிக்கப்பட்டவன். ஆண்டவருடைய வார்த்தைகளை அக்கறையின்றி அறிவிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான வாழ்க்கையை நாம் இந்த உலகத்தில் வாழாமல் நாம் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது சபிக்கப்பட்டவர்களாக நோய்வாய்ப்பட்டவர்களாக மாறிவிடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருக்கு முன்பாக வந்து திருமணத்திலே வாக்குறுதியை கொடுக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கின்றோம், வாசிக்கின்றோம். ஆண்டவருக்கு முன்பாக கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்ற தவறிவிடுகின்றோம். பாருங்கள், இந்த காலகட்டங்களிலே எவ்வளவு குடும்பங்கள் பிரிந்து இருக்கின்றன என்பதையும் நாம் அறிந்து இருக்கின்றோம். எதற்காக? சிறிய சிறிய பிரச்சனைகள் வரும் பொழுதும் அதை தீர்த்து கொள்ளக்கூடிய மனநிலை அவர்களுக்கு இல்லை. எனவே தான் ஆண்டவரிடம் வாக்கு கொடுத்து அந்த திருமணத்தில் இணைகிறவர்கள், திருமண வாழ்க்கையை தொடங்குகிறவர்கள் ஒவ்வொரு நாளும் கருத்தாய் ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களாயிருக்க வேண்டும். மனம் போன வாழ்க்கையில் வாழும் பொழுது அந்த குடும்பத்திலே நோய்கள் வரும், அந்த குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும், அந்த குடும்பத்திலே கஷ்டங்கள் வரும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல் நீங்கள் நினைக்கலாம்,
நான் குருவானவராய் இருக்கின்றேன். எனவே இந்த குருவானவருடைய வார்த்தையை கேட்கின்றோம். ஆண்டவர் அவர் வழியாக பேசுகின்றார். அவருக்கு என்ன பிரச்சனை வரப்போகிறது என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் வரலாம். அன்பார்ந்தவர்களே, நான் உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கவில்லை என்றால், என் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கவில்லை என்றால், நானுமே சபிக்கப்பட்டவனாக மாறிவிடுகின்றேன். ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை சுமந்து கொண்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடியவனாய் நான் இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார், என்னோடு கூட இருப்பார். நானும் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு, உலகபூர்வமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தில் அலைந்து திரிந்தேன் என்றால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சாபமாக மாற்றி விடுவார். அன்பார்ந்தவர்களே, 2 அரசர் ஆகமம் புத்தகத்திலே 5வது அதிகாரம் 27வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதில் ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த 5வது அதிகாரத்தை முழுவதும் வாசியுங்கள், உங்களுக்கு அழகாக புரியும். நாமானின் தொழுநோய் உன்னையும் உன் வழி வந்தோரையும் என்றென்றும் பிடிக்கும் என்றார். அவ்வாறே அவருக்கு தொழுநோய் பிடிக்க அவன் உடம்பெல்லாம் வெண்பனி போலாயிற்று. அவன் அவரை விட்டு பிரிந்து சென்றான் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. யாரை குறித்து தெரியுமா? கேகேசி என்று சொல்லக்கூடிய எலியாவினுடைய சீடராய் இருந்த ஒரு நபருக்கு நடந்தது. ஏன் தெரியுமா? அவன் பொன்னுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு நாமானுடைய கரங்களில் இருந்து பெற்றுக்கொண்டு வந்து அந்த தீர்க்கதரிசிக்கு முன்பாக வந்து அவன் பொய் பேசியபடியினால் எல்லாவற்றையும் அவன் இழந்து போய்விட்டான். அந்த ஆசீர்வாதங்களை இழந்து போய்விட்டான். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு குருவானவருக்கும் பொருந்தும். ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய குருவானவர் மிகவும் திட்டமாக, மிகவும் ஆண்டவருடைய சமூகத்தில் இணைந்து இருந்து அவரிடமிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அதே போல்தான் ஏலியின் குடும்பத்திலும் பார்க்கலாம். ஏலி என்று சொல்லக்கூடியவர் ஒரு குருவானவராய் இருக்கின்றார். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 33வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். அவர் ஆண்டவருக்கு முன்பாக இருந்து குருத்துவ பணியை செய்கிறவர். தன்னிடம் இருந்த தன்னுடைய குழந்தைகளை குறித்து கவலைப்படாமல் இருந்தார். அவர் கோயிலில் வந்து அங்கு இருந்த அனைத்தையுமே, அங்கு ஆண்டவருக்கு படைக்கப்பட்ட உணவுகள் எல்லாவற்றையுமே எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்களாம். குடித்து கும்மாளம் அடித்துக் கொண்டு இருப்பார்கள். அதை பார்த்தும் அந்த ஏலி என்று சொல்லக்கூடிய அந்த குருவானவர் கவலைப்படாமல் இருந்தார். எனவே அந்த குடும்பத்தில் சாபம் கடந்து வந்தது. அதே போல்தான் உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்யக்கூடிய நேரத்திலே அதை கண்டித்து தண்டித்து திருத்தாமல் இருந்தீர்கள் என்றால் அது சாவுக்கு கையளிக்கும். அதனால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அது நோய்களினால் இருக்கலாம், அல்லது பல வகையான பிரச்சனைகளாக இருக்கலாம். நிம்மதியை இழந்து போய் விடுவீர்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே எதற்காக நாம் நோய்வாய்ப்படுகின்றோம்? ஏன் ஆண்டவருடைய பணியை அக்கறையின்றி செய்கின்றோம்? ஏன் ஆண்டவருக்கு கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்றாமல் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்து மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நடந்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வரக்கூடிய அந்த நோய்களில் இருந்தும் அவர் விடுதலை கொடுப்பார். எனவே நமது நோய்களில் இருந்து விடுதலை பெறவும், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நடக்கவும் சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை தேடி வந்து உமது திட்டத்திற்கு ஏற்ப வாழ வைத்து உமது வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, உமக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளை நாங்கள் நிறைவேற்றாமல் நாங்கள் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கின்றோம். அதன் வழியாக நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். உமது பணிகளை, உமது அலுவலர்களை அக்கறையின்றி செய்யக்கூடிய வேளையிலே நாங்கள் சபிக்கப்பட்டவர்களாய் மாறிக்கொண்டு இருக்கின்றோம். இந்த நாளிலே தகப்பனே, நீர் எங்களுக்கு பக்கபலனாயிரும். எங்களோடு நீர் கடந்து வருவீராக. உமது திட்டங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. யார்
யார் யாரெல்லாம் உண்மையிலே மனம் மாறி உம்மை ஏற்றுக்கொண்டு இந்த நேரத்தில் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும், திடப்படுத்தும். இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நோய்வாய்ப்பட்டு விட்டோம் என்றால் ஆண்டவரிடம் வருவோம், ஆண்டவரிடம் செபிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவார். இப்பொழுது நற்கருணை நாதர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.